நம்ம நெக்ஸ்ட்டு பாலிசி நோட்டில் இந்த வீடியோவில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பாலிசி தான் பார்க்க போகிறோம். சரிங்க, இண்டஸ்ட்ரி பாலிசி 2025க்கானது. ஸோ இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாக சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங், இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி கொஷின்ஸும் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே, டிஎன்பிஎஸோட எல்லா எக்ஸாமுக்குமே இந்த பாலிசி நோட்டுங்கிறது மஸ்ட்டு. ஸோ பார்ப்போங்களா? ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 41% ஆஃப் உமன் வந்து எம்ப்ளாய்டு இன் ஃபேக்ட்ரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய உமன் எம்ப்ளாய்மெண்ட் லேபர் ஃபோர்ஸில் 41% தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஜிடிபியில் 50% வந்து 25% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருது. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ரீஜனல் க்ரோத் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ பேலன்ஸ்டான க்ரோத் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 25% ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸு 50% ஆஃப் ஜிஎஸ்டிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ Tier 2 அண்டு Tier 3 சிட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பவர் ஹவுஸாக, எக்கனாமிக் பவர் ஹவுஸாகவும் வந்து எமர்ஜ் ஆகிட்டு வராங்க. ஸோ Tier 2 Tier 3 சிட்டிஸ்னால் கோயம்புத்தூர், திருச்சி, ஓசூர், மதுரை, சேலம் வந்து தூத்துக்குடி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரீஜனல் எக்கனாமிக் பவர் ஹவுஸாக எமர்ஜ் ஆகிட்டு வராங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து செக்டோரல் பேஸ் பண்ணி பாலிசிஸ் வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? டிடிஆர்ஓ அப்படிங்கிறது வந்து டெர்ஷியரி ட்ரீட்டட் ரிசர்வ் ஆஸ்மாசிஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சென்னை CMWSSB, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு பிளான்ட் இன் கோயம்பேடு. ஸோ கோயம்பேட்டில் கூடிய அந்த பிளான்ட் மூலமாக அதை வாட்டர் வந்து ட்ரீட் பண்ணி ஸோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு வராங்க. கரண்ட் இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி ஸ்டாண்டிங் அட் 58% ஆஃப் டோட்டல் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? ஸோ அதில் வந்து 50% வந்து ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி ப்ரெசென்ட்டாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல், அதில் வந்து மோர் தென் 190 கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் தமிழ்நாடுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ரேங்க் எல்லாத்துலேயுமே அந்த 4 கேட்டகரியிலுமே ரேங்க்கில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் ஃபேக்ட்ரிஸு, அதேமாதிரி டோட்டல் பர்சன்ஸ் எங்கேஜ்டு, ஆப்ரேஷனல் ஃபேக்ட்ரிஸ் வித் மோர் தென் 5000 எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி மோர் தென் 1000 எம்ப்ளாயீஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுடைய ரேங்கு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டாப் செக்டார். ஸோ செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் மோட்டார் வெஹிக்கல், வியரிங் அப்பேரல், லெதர் அண்டு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்டுன்னு பார்க்குறப்போ கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்டு, டெக்ஸ்டைலு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட். சரிங்களா? ஸோ இதிலெல்லாம் வந்து செகண்ட் ரேங்கில் இருக்குது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்டட் மீடியா, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸில் தேர்டு, அதர் நான் மெட்டாலிக் மினரல் ப்ராடக்ட்ஸில் ஃபோர்த் இடத்துலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2022 படி தமிழ்நாட்டினுடைய ரேங்க்ஸ் செக்டோரல் வைஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 31,517 ஆப்ரேஷனல் ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் இன் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் 31,517 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் கிராஸ் வேல்யூ ஆர்டரில் 11.8% வந்து தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருது. சரிங்களா? ஸோ வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருங்கிறது 18.57% வந்து ஜிவிஏ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து GFCF அப்படின்னு சொல்லக்கூடியது கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது 60,637 crore in 2022. 2022 அப்ராக்சிமேட்லி 10% ஷேர் ஆஃப் இந்தியாவுடைய டோட்டல் GFCF, அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷனில் இந்தியாவுடைய டோட்டல் கேபிட்டல் ஃபார்மேஷனில் 2022 10% ஷேர் வந்து தமிழ்நாடு தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, 60,637 crore rupees. ஸோ இப்போ மே 21, ஸோ அந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து March 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,14,368 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32,04,895 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட், இது வந்து செம்கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு EV மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து வின் ஃபாஸ்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரெண்டும் வந்து தூத்துக்குடியில் தான் எஸ்டாப்ளிஷ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பை டீன் ஷூஸ், இது வந்து அரியலூர். ஸோ டீன் ஷூஸில் அரியலூர்
அரியலூரில் டீன் சூஸ் வந்து அவங்களுடைய ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி அண்டு ஜிசிசி செக்டார் சரிங்களா. ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2019 24 வரைக்கும் 69% வந்து க்ரோத் ஆகியிருக்குது. ஸோ சென்னையில் மட்டும் 125 நியூ ஜிசிசிஸ் ஓப்பனிங் இன் சென்னை. ஸோ சென்னையில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு 125 ஜிசிசிஸ். அதில் வந்து 60 வந்து 2023 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஹையஸ்ட் ஃபார் எனி சிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் ஜிசிசி 60 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது சென்னையில் தான். சென்னை வந்து லீட்ஸ் த ஸ்டேட் இன் ஜிசிசிஸ் வித் ஓவர் 300 ஃபெசிலிட்டிஸ் ஆப்ரேட்டட் பை லீடிங் கம்பெனிஸ். கோயம்புத்தூர் அண்ட் மதுரை எமர்ஜிங் டெஸ்டினேஷன்ஸ் ஃபார் ஜிசிசி. ஸோ சென்னைக்கு அப்புறமா கோயம்புத்தூர் அண்ட் மதுரையும் எமர்ஜ் ஆகிட்டு வருது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய டைடல் பார்க்ஸ் மதுரை, திருச்சி, அப்புறம் மினி டைடல் பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், தூத்துக்குடி, விழுப்புரம், சேலம். ஸோ இங்கெல்லாம் வந்து மினி டைடல் பார்க்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஐடி எக்ஸ்போர்ட் $46.5 பில்லியன் $46.5 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுங்கிறது ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்ஸ் இன் தி கண்ட்ரி சரிங்களா. ஸோ among top 4 states in exports, Tamil Nadu is the only state whose exports have continuously grown in value since 2021. 2021 கிராஃபில் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் கண்டினியூஸ்லி க்ரோன் இன் வேல்யூ சின்ஸ் 2021 சரிங்களா. ஸோ ஷேர் ஆஃப் 37.09% ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட். ஸோ எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் 37.09% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டு ரேங்க் ஃபஸ்ட் இன் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் 2022 நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணது. அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலாரிட்டி சென்ட்ரிக் பாலிசி மெசர்ஸ் டு என்ஷூர் ஃபியூச்சர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இதெல்லாம் இந்த நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் இஸ் வெல் ஆன் இட்ஸ் பாத் டு அச்சீவிங் $1 trillion எக்கானமி பவர் பை. ஸோ அந்த $1 trillion எக்கானமி 3 இது சொல்லியிருப்பாங்க: இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் வேல்யூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. இதுதான் வந்து அதை ட்ரைவ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறாங்க $1 trillion எக்கானமி. நெக்ஸ்ட் வந்து கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட், இன்னோவேட், கிரியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ஒர்க் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அதுதான் இவங்களுடைய மெயின் ஒர்க்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி. ஸோ இவங்க நிறைய பாலிசிஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த செக்டோரல் பேஸ் பண்ணி சரிங்களா. ஸோ அதில் முக்கியமானது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி பாலிசி 2021. அதுபோக டிராஃப்டிங் நியூ செக்டார் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸும் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாடு பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2018. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் MOU. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது 2021 இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான MOUs எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா 10,14,368 crores வந்து போட்டிருப்பாங்க 4 வருஷத்தில் சரிங்களா. ஸோ ஜிம் 2024 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் 2024 631 MOUs, 6.64 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 26.91 lakh ஜாப்ஸுக்கான MOUs வந்து சைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இது முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ராணிப்பேட்டு, டீன் சூஸ் அரியலூர், லிங்கன் எலக்ட்ரிக் செங்கல்பட்டு, பிரேக்ஸ் இந்தியா கிருஷ்ணகிரி, டாபர் விழுப்புரம், ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் கோயம்புத்தூர், மைக்ரோசிப் செங்கல்பட்டு, ஜபிலி சிராப்பள்ளி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் லெட் டெலிகேஷன் டு US. ஸோ அமெரிக்காவுக்கு போயிருப்பா அப்படி August to September 2024 அன்றைக்கி. அங்கே வந்து 19 MOU சைன் பண்ணியிருப்பா அப்படி 7,616 கோடிக்கு 7,000 பர்சன்ஸுங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து Fortune 500 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 மேற்பட்ட கம்பெனிஸோட சந்திப்பு வந்து நடத்தியிருப்பாங்க. புல்லிஸ் ஆன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் கேம்பெயின். ஸோ சிம்பலைசிங் தி ரிசலியன்ஸ், progress and ambitions of the state was launched at World Economic Forum 2025 in Davos, Switzerland. சரிங்களா. ஸோ டாவோஸ் சுவிட்சர்லாண்டில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2025 இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. புல்லிஸ் ஆன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கைடன்ஸ் தமிழ்நாடுடைய முக்கியமான பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டாக வந்து தமிழ்நாடு டாய் மேனுஃபேக்சரிங் பாலிசி வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. ஸோ கைடன்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் காம்ப்ரிஹென்சிவ் இண்டஸ்ட்ரியல் பாலிசிங்கிறது ட்ரெடிஷ்னல்லேருந்து நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும், அதாவது பியாண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் பியாண்ட் சென்னை. ஸோ சென்னை தாண்டி இருக்கணும், அதாவது இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இண்டஸ்ட்ரி இன்டெலிஜென்ட் செல் இஸ் ஆல்சோ பீயிங் கிரியேட்டட் ஆஸ் நவ் சென்டர் டு ஐடென்டிஃபை அண்ட் அனலைஸ் டேட்டா
ஆன் பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பாலிசிஸுடைய இயர்ஸ் வந்து நம்ம பார்த்து போங்க. தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2020, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் 21, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 21, ஃபின்டெக் பாலிசி 21. சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், இண்டஸ்ட்ரியல், ஃபின்டெக் மூணுமே 2021. நெக்ஸ்ட் வந்து 22 பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட், லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி, R&D பாலிசி, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இது நாலுமே வந்து 2022 கொண்டு வந்திருப்பாங்க. இவி பாலிசி 2023, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2023. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைலு, யான், ஃபேப்ரிக் அண்ட் அப்பேரல் மேனுஃபேக்சரிங் இது 2023. எத்தனால் பிளண்டிங் பாலிசி 2023. சரிங்களா? ஸோ இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி, அதுக்கப்புறம் எத்தனால் பிளண்டிங். சரிங்களா? ஸோ இது மூணும் 2023. ஸோ 24ன்னு பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் அண்டு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். சரிங்களா? இது ரெண்டும் 2024. செமி கண்டக்டர் அண்டு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி 2024. நெக்ஸ்ட் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது 2.0. சரிங்களா? இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் செக்யூரிங் ஆல் பிஸ்னஸ் ரிலேட்டட் லைசன்ஸ் அப்ரூவல்ஸ், NOC. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு போர்ட்டலே வாங்கிக்க முடியும். 191 கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவர் 30 ஸ்டேட் ஏஜென்சிஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க இந்த போர்ட்டலில். நெக்ஸ்ட் வந்து BRAP 2024 அப்படின்னு சொல்லக்கூடியது பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து DPIIT அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஆனுவல் எக்ஸசைஸ், அதாவது செட் ஆஃப் நார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கைடன்ஸ் வந்து கோஆர்டினேட்டட் வித் மோர் தென் 25 டிபார்ட்மெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் BRAP 2024. சரிங்களா? ஸோ இதை வந்து அசஸ் பண்ணக்கூடியது DPIIT தான் அசஸ் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பிஸ்பிடி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு டெடிகேட்டட் இண்டஸ்ட்ரியலுக்கான ஒரு ஹெல்ப் டெஸ்க். சரிங்களா? ஸோ இன்வெஸ்டருக்கான ஒரு ஹெல்ப் டெஸ்க், ரிசால்விங் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பை இன்வெஸ்டர்ஸ் இன் அ டைம் பவுண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் மேனர். ஸோ கிரிவான்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசமும் இருக்கும் ஃபார் போத் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் MSME ரெண்டுக்குமே கிரிவான்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசமாக செயல்படக்கூடியதான் பிஸ்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்ப் டெஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் லேப்ஸ் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கைடன்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க Jan 2022 அன்னைக்கு டு ஃபெசிலிட்டேட் இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன். ஸோ இன் கட்டிங் எஜ் ஃபீல்ட்ஸ் AI. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி, AI, ML, டேட்டா சயின்ஸ், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஒரு இப்போ செல் தான் ஒர்க் லேப் செல் அப்படிங்கிறது கைடன்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க Jan 2022 அன்னைக்கு. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் இன்டகிரேட்டட் டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் ஸ்மார்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஓசூரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஃபார் 300 women ஸ்டூடெண்ட்ஸுக்காக. நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது R&D ஃபெசிலிட்டி சென்னையில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, எம்ப்ளாயிங் 200 ப்ரொஃபஷனல்ஸ் இன் ரோபாட்டிக்ஸ். வால்மார்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக் இன்குபேட்டர் எங்கே கோயம்புத்தூரில். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0 செட்டப் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் டெவலப்பிங் ஃபீச்சர் ரெடி ஸ்கில்ஸ் ஃபார் MSMEs. AI கோர்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் கூகுள். ஸோ கூகுளோட இது AI கோர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டீப் டெக் இன்குபேட்டர். ஸோ IIT பிரவர்த்தக் அப்படின்னு சொல்லக்கூடியதோட ஒரு பார்ட்னர் பண்ணி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து TNV சேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவ் இது வந்து உமன் ஒர்க்கர்ஸுக்கான ஒரு மொபிலைஸ் பண்ணுறது. ஸோ அதாவது இது வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமு. மொபிலைசிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் இன்க்ரீஸிங் ஜாப்ஸ் ஃபார் உமன் இன் நான் ஃபார்மிங் செக்டார். ஸோ உமன்ஸுக்கான ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் TNV ஷேப் இனிஷியேட்டிவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க கைடன்ஸு. நெக்ஸ்ட் வந்து டிட்கோ. ஸோ கொலாபரேஷன் வித் டிட்கோ, டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் UK, Fraunhofer Institute Germany. So to deliver Tamil Nadu's first university research parks and knowledge cities. ஸோ அவங்க 3 பேரும் டைப் போட்டிருக்காங்க, 4 பேர் கைடன்ஸு, டிட்கோ, அப்புறம் இந்த UK, ஜெர்மனி. ஸோ அவங்க 4 பேரும் டைப் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ரிசர்ச் பார்க் அண்டு நாலேஜ் சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கைடன்ஸ் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய மேஜர் ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்களும் வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அது பக்கம் இவங்களும் மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிழோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2024, அதுக்கப்புறம் இந்தியா இட்டலி பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்க்ளேவ் 2024. ஸோ இது மூணும் இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான எய்ம் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், அதுபோக அதர் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு மட்டும்தான் பார்ப்பாங்க, நோ ஃபினான்சியல். ஸோ ஃபினான்சியல் சைடு வந்து இவங்க வரமாட்டாங்க, லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய ஒர்க்கே. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, 8 செஸ், 48,926.48 ஏக்கர்ஸ்
ஆஃப் லேண்ட் வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸும் செஸ்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்க. 24 டிஸ்ட்ரிக்டில் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நியூ லேண்ட் பார்சல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பேங்க் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நியூ லேண்ட் பார்சல்ஸும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குது. எண்டு டு எண்டு டிஜிட்டைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, லேண்ட் அலாட் பண்ணுறது இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து கிரிச்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உமன் ஒர்க்கிங் மதர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக 16 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸில் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் அகாமடேஷன் 24/7 சிசிடி சர்வேலன்ஸு, பார்க் சர்வேலன்ஸ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து உமன் ஒர்க் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, உங்களுக்கான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு வராங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் செக்டார் பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் டிவைசஸ் பார்க் அப்படிங்கிறது உரகடம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து 4 அப்ரூவ்ட் பார்க்ஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் வந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய பார்க்கு. ஸோ வித் கிராண்ட் வந்து 100 crore rupees கொடுத்துட்றாங்க. சரிங்களா. ஸோ இந்தியா வந்து 4 சொல்லியிருப்பாங்க, அதில் ஒன்று உரகடத்தில் இருக்குது, காஞ்சிபுரம். ஸோ MOU சைன் பிட்வீன் சிப்காட் அண்டு பிரிட், ஸோ போர்ட் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் ஐசோடோப் டெக்னாலஜி. ஸோ ஜன் 2025 MOU போட்டு, ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா காமா இர்ரேடியேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ண போகிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க்கு சூளகிரி. வெஹிக்கல் பார்க் வந்து மணலூர். மெகா ஃபுட்வேர் அண்ட் அக்சசரிஸ் கிளஸ்டர் பணப்பாக்கம். மெகா நான் லெதர் ஃபுட்வேர் அண்ட் அக்சசரிஸ் கிளஸ்டர். ஸோ இதை வந்து பணப்பாக்கம் ஃபுட்வேரு, அதுக்கப்புறம் நான் லெதர் ஃபுட்வேர் அண்ட் அக்சசரிஸ் கிளஸ்டர் பணப்பாக்கத்தில். ஸோ 125 crore rupees வந்து கிராண்ட் கொடுத்துருப்பாங்க DPIIT. நெக்ஸ்ட் வந்து மெகா ஃபுட் பார்க்னா 3 இடத்துல, மணப்பாறை, திண்டிவனம், தேனி 3 இடத்துல. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் தான் வந்து டெஸ்டினேட் பண்ணியிருப்பாங்க மெகா ஃபுட் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நபார்டுடைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸோட டெவலப் பண்ணப்படும். சீஃப் மினிஸ்டர் வந்து மணப்பாறை இண்டஸ்ட்ரியல் பார்க் இன்க்ளூடிங் ஃபுட் பார்க் வந்து இனாகிரேட் பண்ணது எப்போனா 29/12/2022 அன்றைக்கி இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பா. அப்படி நெக்ஸ்ட் வந்து EMC அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ். இது வந்து மணலூர், பிள்ளைப்பாக்கம். ஸோ அது வந்து EMC 2.0 அப்படிங்கிற ஸ்கீமு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஸ்கீம் வந்து மெய்டி கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஃபர்னிச்சர் பார்க் வந்து தூத்துக்குடியில். ஸோ 3 phases டெவலப் பண்ண போகிறாங்க. சீஃப் மினிஸ்டருக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணது 7/3/2022 ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போட்டிருப்பா, அப்படி அடிக்கல் நாட்டிருப்பா. அப்படி நெக்ஸ்ட் வந்து PM மித்ரா பார்க் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ்க்கானது. ஸோ இது வந்து விருதுநகரில் கொண்டு வந்துருப்பாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு PM மித்ரா பார்க்கும் இது வந்து விருதுநகரில் தான். சரிங்களா. தமிழ்நாடு வந்து லீடர் இன் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் மேனுஃபேக்சரிங்கில் டாப் இடத்துல இருக்குது. ஒரு 30% ஆஃப் டோட்டல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இந்தியாவுடையதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த PM மித்ரா பார்க்க அப்படிங்கிறது ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட்டுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். டோட்டல் காஸ்ட்டு 2061 crore. அதில் 500 crore வந்து கிராண்டாக கொடுத்துருவாங்க PM மித்ரா ஸ்கீமுக்கு கீழே. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு PM மித்ரா பார்க்கு வந்து விருதுநகரில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ் அண்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். சரிங்களா. ஸோ அதாவது சப்சிடி கொடுக்குறாங்க. C கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட்னா 50% சப்சிடியும், அது AB டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் 10% சப்சிடியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021 அது பார்க்க செக்டரல் பாலிசிஸும் கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்குள்ளேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம். சரிங்களா. ஸோ அது 8 இருக்கும் ப்ரெசென்ட்டாக. சரிங்களா. ஸோ அந்த 8 எங்கெங்கன்று பார்த்துக்கோங்க. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், பெருந்துறை, ராணிப்பேட்டை, கங்கை கொண்டான், பர்கூர், சாத்தனூர், பணப்பாக்கம். ஸோ பணப்பாக்கம் தான் லார்ஜஸ்ட், அதாவது ஏரியா வைஸ் பார்க்குறப்ப 201.02 ஏக்கரில் இருக்கக்கூடியது பணப்பாக்கம் லார்ஜஸ்ட் செஸ். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து 45,000 acres ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பேங்க்ஸ் வந்து ஓவர் 5 yearsல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த சீஃப் மினிஸ்டருடைய என்விஷன்ஸ், அவருடைய விஷன் வந்து சொல்லிப்பா. அப்படி ஃபோக்கஸிங் ஆன் இண்டஸ்ட்ரியலி அன்டெவலப் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா. ஸோ இது வந்து அன்டெவலப் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த லேண்ட் பேங்க் வந்து கிரியேட் பண்ணணும் 45,000 acresல ஓவர் 5 yearsல. சரிங்களா. ஸோ சிப்காட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 50,000 acres ஆஃப் லேண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 21 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 11,630.19 acresல இப்போ வந்து ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்குது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து செக்டோரல் கிளஸ்டர் டெவலப்மெண்ட். ஸோ செக்டார் ஸ்பெசிஃபிக் அதே மாதிரி கிளஸ்டராக ஐடி பார்க் வந்து கிளஸ்டராக இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ செவரல் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஹவ் எவால்வ்ட் இன்டு டைனமிக் செக்டோரல் கிளஸ்டர். சரிங்களா. ஸோ அது ஒரு செக்டராக இருக்கும், அதே வந்து இன்னொரு செக்டராகவும் டைனமிக்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான கிளஸ்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் அதை வந்து ஒரு செக்டரல் பேஸ் பண்ணால் பார்க்காகவும் நம்ம கன்வெர்ட் ஆகிக்கலாம். சரிங்களா. ஸோ ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக், இது ரெண்டும் வந்து ஸ்ரீபெரும்புதூர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் மணலூர், பிள்ளைப்பாக்கம். ஜென்ரல் இன்ஜினியரிங் கிளஸ்டருங்கிறது ஓசூர். டெக்ஸ்டைல் கிளஸ்டர் வந்து பெருந்துறை, டெக்ஸ்டைல் கிளஸ்டர் பெருந்துறை. ஸோ சிப்காட் வந்து டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து விருதுநகரில் டெவலப் பண்ணிட்டு வராங்க, PM மித்ரா பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்டு சேலம். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கிளஸ்டர் கடலூர், லெதர் கிளஸ்டர் ராணிப்பேட்டை, ஐடி கிளஸ்டர் சிறுசேரி. ஸோ சிறுசேரி வந்து இப்போ ரீசெண்டாக
டேட்டா சென்டர் ஹப்பாகவும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வருது. நான் லெதர் ஃபுட்வேர் கிளஸ்டர்ஸ் வந்து கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், ராணிப்பேட்டை இங்கே வந்து நான் லெதர் ஃபுட்வேர் கிளஸ்டர். ஸோ சிப்காட் இஸ் மேக்கிங் significant efforts to develop industrial housing facilities. ஸோ இண்டஸ்ட்ரியில் அந்த ஒர்க்கர்ஸுக்கான ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் வாக் டு ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எஸ்பிவி, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து இன்கார்பரேட் பண்ணப்பட்டிருக்கும் வித் சிப்காட், டிஎன்ஐ, எஃப்எம்சி அண்டு டைடல். ஸோ அவங்க 3 பேரும் ஸ்டாக் ஹோல்டராக வச்சு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்னென்ன ஏரியாஸ் இருக்குது பாருங்கள். இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், பிள்ளைப்பாக்கம், வல்லம், வடகல். இதெல்லாம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் சென்டர். ஸோ இது வந்து ஓசூர் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் 2 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும், சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் சென்டர். ஸோ ஓசூர் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் 33.46 crore rupees. எதுக்காகனா டு பூஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கிராண்டாக 14.2 crore rupees வந்து டேனி ஸ்கீமுக்குள்ளே அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ எஸ்பிசி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீமு கீழே. ஸோ ஒவ்வொரு சென்டரும் வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணது 24/6/2020 அன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருப்பா. அப்படி த்ரூ 4G மூலமாக ஆப்ரேட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு டெவலப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் சூளகிரியில் டெவலப் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கான MOU NTTF கூட சைன் பண்ணியிருப்பாங்க, நெட்வொர்க் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபவுண்டேஷனோட. நெக்ஸ்ட் வந்து பிஸ்பிடி மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இண்டஸ்ட்ரீஸுடைய மினிஸ்டர் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பா அப்படி, சரிங்களா. ஸோ சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு கங்கை கான்ஃபரன்ஸ், அதாவது ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க ஆல் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஆன் 2nd Friday ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ ஒவ்வொரு மந்த்து 2nd Fridayவும் கண்டக்ட் பண்ணப்படும் பிஸ்பிடி மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து சிப்காட் அப்படிங்கிறது ஒரு நோடல் ஏஜென்சி ஃபார் டிஸ்பூசிங் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் சாங்ஷன் அண்டர் ஸ்ட்ரக்சர்ட் பேக்கேஜ் ஆஃப் அசிஸ்டன்ஸ், சரிங்களா. ஸோ SPA ஸ்பெஷல் பர்பஸ் SPV படிச்சிருப்போம், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல். ஸோ இது வந்து SPAங்கிறது ஸ்ட்ரக்சர் பேக்கேஜ் ஆஃப் அசிஸ்டன்ஸ். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ் டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சியாகவும் சிப்காட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிப்காட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்கோங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965 கொண்டு வந்திருப்பாங்க. சிப்காட் 71, டிட்கோ 65. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸு, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணணும், அந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதில் முக்கியமானது ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது வெஞ்சர் கேட்டலிஸ்ட் ஆஃப் த ஸ்டேட், அதாவது சப்போர்ட் சர்வீசஸ். இவங்க வந்து அந்த கம்பெனிஸில் ஷேரை வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அப் டு 1% வரைக்கும் இருந்தால் அது சப்போர்ட் சர்வீசஸ். அசோசியேட் செக்டர்னா 2% 11%, ஜாயிண்ட் செக்டர் அப்படிங்கிறது 11 to 50%. ஸோ 50% மேலே போகும்போது அது வந்து சப்சிடியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அதுக்குடைய ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கேன், அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்போர்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனல் ஆகிட்டு இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, சேலத்தில். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 வந்து என்னதுங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளூர், பரந்தூரில் அந்த கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குது. ஸோ டிட்கோ தான் இதுக்கான ஒரு நோடல் ஏஜென்சி. 4 phases இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். 100 million passengers per annum வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இது டெவலப் பண்ண போகிறாங்க. Phase 1ல் 20 million passengers ஹேண்டில் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து சைட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு. அக்டோபர் 23ல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஃபார் லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறதுக்காக அதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனும் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. 5,746 acres in 20 villages ஆஃப் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வித் 30 million passengers, approximately 2,000 acres of land in ஓசூர். ஸோ ஓசூரில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்கிறது கிளியராக பார்த்துக்கோங்க. ஓசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மல்டி மாடல்னால் ஷிப்பில் வரணும், ட்ரெயினில் வரணும், ரோட்வேவோ நம்ம அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ அதை வந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ். ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 இடத்துல மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கான நோடல் ஏஜென்சி டிட்கோ தான். டிட்கோ வந்து யார் கூட கொலாபரேட் போட்டிருப்பாங்கன்னா NHLML அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், அதுக்கப்புறம் சென்னை போர்ட் அத்தாரிட்டி CHPA, அதுக்கப்புறம் RVNL ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், ரயில் விகாஸ்
நிகாம் லிமிடெட். ஸோ இவங்க 3 பேரோடையும் டைப் போட்டு டிட்கோ தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. டெவலப்பிங் தி மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் 122 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இன் மப்பேடு வில்லேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ மப்பேடு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் காஸ்ட் வந்து 1423 crore rupees. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பி வந்து சென்னை மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. MOU சைன் பண்ணது 12/10/21 அன்னைக்கு இவங்க மூணு பேருக்கு இடையிலே MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிட்கோ, NHLML, அதுக்கப்புறம் சென்னை போர்ட் அத்தாரிட்டி 3 பேரும் MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இவங்களுக்கான ஒரு கன்சைனர் ஃபார் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. phase 1 வந்து கம்ப்ளீட்டட் பை 2026. நெக்ஸ்ட் இயர்க்குள்ள phase 1, அதாவது நெக்ஸ்ட் இயர் எண்டில் phase 1 வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். ஸோ இது வந்து டிட்கோ தான், NHLML, அதுக்கப்புறம் VOC போர்ட் அத்தாரிட்டி தூத்துக்குடி இவங்களோட இணைந்து ப்ளஸ் RVNL. ஸோ இவங்களோட டைப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 216.53 ஏக்கர் ஆஃப் லேண்ட். இது எங்கன்னா கோயம்புத்தூரில் கரவெளி, மாதப்பூர். ஸோ கரவெளி, மாதப்பூர், கனியூர், ராசிபாளையம் வில்லேஜஸ் இன் சூலூர் தாலுக்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அண்ட் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் 2023 சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 18/3/2023 அன்னைக்கு. இதில் வந்து 50 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க ஓவர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 63,000 crore ஃபார் 3 ப்ரையாரிட்டி ஃப்ரைட் காரிடார்ஸ் இன் ஸ்டேட்டு. ஸோ தமிழ்நாடு வந்து அச்சிவேர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் சர்வே. சரிங்களா? ஸோ இதில் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் 22, 23, 24 3 வருஷமும் தமிழ்நாடு வந்து அச்சிவர் அப்படின்னு சொல்லி கோஸ்டல் ஸ்டேட் குரூப்பில் ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிட்கோ வந்து phase 1 ஆஃப் ஃபின்ஸ்டெக் சிட்டி வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ 56 ஏக்கர்ஸ் நந்தம்பாக்கம், ஆலந்தூர் தாலுக்காவில். ஸோ நந்தம்பாக்கம், ஆலந்தூர் தாலுக்காவில். நெக்ஸ்ட் வந்து ஃபின்டெக் டவர். ஸோ இது வந்து ஃபின்டெக் சிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபின்டெக் டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நந்தம்பாக்கத்தில் தான். ஸோ இது வந்து 5.6 lakh ஸ்கொயர் ஃபீட்டில். இதுக்கான அமௌண்ட் வந்து 236.81 crore rupees. நெக்ஸ்ட்டு டைடல் பார்க். ஸோ டைடல் பார்க் அப்படிங்கிறது ஜாயிண்ட் வெஞ்சர் டிட்கோ அண்டு எல்காட்டுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ ரொம்ப முக்கியமானது டைடல் பார்க் அப்படிங்கிறது டிட்கோ, எல்காட் 2 பேருடைய ஜாயிண்ட் வெஞ்சராக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். 2000 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இதில் டிட்கோ வந்து 25.80%, எல்காட் வந்து 5.91% வெஞ்சர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஷேர்ஸு. டைடல் பார்க் கோயம்புத்தூர். சரிங்களா? ஸோ கோயம்புத்தூரும் அதே மாதிரி தான். டிட்கோ, எல்காட்டு, டைடலு, அதுக்கப்புறம் STPA. ஸோ இவங்களுடைய கொலாபரேஷனில் ஜாயிண்ட் வெஞ்சராக 2010 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ 2000 சென்னையில், 2010 கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்காட் அவங்களுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், கோயம்புத்தூருக்குன்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் தான் இந்த டைடல் பார்க் கோயம்புத்தூர் லிமிடெட் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது போக டைடல் பார்க்ஸ் பார்த்திங்கன்னா மதுரை, பஞ்சப்பூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து 18/2/2025. ஸோ இந்த இயர் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லே பண்ணியிருப்பார் சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து மினி டைடல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா இது வந்து நியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது டைடல் நியோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் மினி டைடல் பார்க்கு. 50,000 1 lakh ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் தான் வந்து டைடல் நியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. Tier 2 அண்டு Tier 3 சிட்டிஸில் தான் இந்த மினி டைடல் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். சரிங்களா? சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு மினி டைடல் பார்க் வந்து 17/2/2024 அன்றைக்கி விழுப்புரத்தில் இனாகிரேட் பண்ணியிருப்பாப்படி. நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர், சேலத்தில் 23/9/24 அன்றைக்கும், தூத்துக்குடியில் 29/12/24 அன்றைக்கும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ இது வரைக்கும் 4 மினி டைடல் பார்க்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது போக அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா மினி டைடல் பார்க்ஸ் திருப்பூர், வெள்ளூர், காரைக்குடி இது வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதேமாதிரி டிசைனிங் ஒர்க்ஸ் திருவண்ணாமலை, நாமக்கல், கரூரில் மினி டைடல் பார்க் கொண்டு வரதுக்கான டிசைன் ஒர்க்கும் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் 2025 விருதுநகரில் டைடல் பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் மினி டைடல் பார்க் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தரமணியில் பார்த்தீங்கன்னா DLF இன்ஃபோ பார்க் வந்து தரமணியில் இருக்குது. ஸோ இது வந்து டிட்கோ வந்து DLF லிமிட்டோட பார்ட்னர்ஷிப் போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெகா ITES பார்க்கின் தரமணி, சென்னை. நெக்ஸ்ட் வந்து டைசல் பயோ பார்க்ஸ். ஸோ டைசல் பயோ பார்க்ஸ் அப்படிங்கிறது டிட்கோ வித் டைடல். ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து தான் டைசல் பயோ பார்க் வந்து லிமிடெட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டிட்கோ வந்து 37.83%, டைடல் 44.6% ஷேர் வந்து வச்சுருக்காங்க. பயோடெக்னாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸுக்கான ஒரு பார்க்கு தான் டைசல் பயோ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. phase 1 வந்து ஃபஸ்ட்டு தரமணி, சென்னையில் 2004, phase 2 வந்து அதே சேம் கேம்பஸ்லையும், phase 3 வந்து கோயம்புத்தூர்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து காமன் பயோடெக்னாலஜி கோர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து டிட்கோ, அதுக்கப்புறம்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஸோ அதாவது டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க 2 பேரும் ஜாயிண்ட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் பிடிசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டைசல் ஃபேஸ் 2 சென்னையில் இருக்கக்கூடிய அந்த டைசல் ஃபேஸ் 2ல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ஜூப்ளி பயோடெக் ஃபார் உமனுக்கானது 2001 சிறுசேரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் 20 ஏக்கர்ஸில், சரிங்களா. ஸோ பாக்ஸ் பயோநெஸ்ட் பயோ இன்குபேஷன் ஃபெசிலிட்டி சப்போர்ட்டட் பை பிராக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியுடைய ஒரு இன்ஸ்டியூட் பிராக். தி பார்க் ஹஸ் ஒன் தி பெஸ்ட் இன்குபேட்டர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு இந்த கோல்டன் ஜூப்ளி பயோடெக் பார்க் ஃபார் உமனுக்கானது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டிஎன்டிஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து 5 நோட்ஸ் இருக்கும். ஸோ 5 ஏரியாவே கவர் பண்ணும், கனெக்ட் பண்ணும். சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், சென்னை அகைன். ஸோ சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி 5 நோட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிட்கோ தான் நோடல் ஏஜென்சி, அதாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாருக்கான ஒரு நோடல் ஏஜென்சி டிட்கோ. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவோம். கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கிறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ டிஎன்டிஏசி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி டிட்கோ தான், சரிங்களா. ஸோ இந்தியாவில் மொத்தம் 2 டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, சரிங்களா. 5 நோடுங்கிறது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஓசூர். தமிழ்நாடு வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸை வந்து சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. சன்ரைஸ் செக்டார்னால் அது வந்து பூமாயிட்டு வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டர் சிஎஃப்சி. ஸோ டயர் 1 அண்ட் டயர் 2 வெண்டார்ஸ்க்கானது. ஸோ எம்எஸ்எம்இ தான், எம்எஸ்எம்இக்கான ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர். ஸோ எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜிஸில் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது திருச்சி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்எஸ்எம்இ சப்போர்ட் பண்ணுறதுக்காக திருச்சியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் பை ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் டாடா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஜின்ங்கிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் இனோவேஷன் சென்டர் 100% சப்சிடரி ஆஃப் டிட்கோடைய 100% சப்சிடரி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் இன் கொலாபரேஷன் வித் டாடா டெக்னாலஜிஸ் லிமிட்டடோட இணைந்து. ஸோ தமிழ்நாடு இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது 100% சப்சிடரி ஆஃப் டிட்கோடையது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க டாடா டெக்னாலஜிஸோட டைப் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து காமன் டெஸ்டிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அண்டர் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், மினிஸ்டர் டிஃபென்ஸ் உடைய ஸ்கீம். ஸோ அதுக்கு கீழே 4 டெஸ்டிங் சென்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கும், சரிங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வல்லம் வடகல் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடியது. அதுக்கான எஸ்பிவி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெஸ்டிங் சென்டர். ஸோ இதுவும் வந்து வல்லம் வடகல் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் டெஸ்டிங் சென்டர், இதுவும் வல்லம் வடகல். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக் அண்ட் மெட்டீரியல் டெஸ்டிங் சென்டர், சரிங்களா. ஸோ இது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஸோ துவக்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடியதான் மெக்கானிக்கல் அண்ட் மெட்டீரியல் டெஸ்டிங் சென்டர். இது வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கான ஒரு காமன் டெஸ்டிங் சென்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து சூலூரில் இருக்கக்கூடியது, சரிங்களா. டிஸ்கோ தான் டெவலப்பிங் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸோ ஏரோஸ்பேஸ்க்கான இண்டஸ்ட்ரியல் பார்க்கு நியர் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கிட்ட டெவலப் பண்ணிட்டு வராங்க 200 ஏக்கர்ஸில். ஸோ எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி சப்போர்ட்டிங் போத் மிலிட்ரி அண்ட் சிவிலியன் ஏர்க்ராஃப்ட். ஸோ 2 ஏர்க்ராஃப்டும் இதில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, மிலிட்ரிக்கானது தென் சிவிலியனுக்கான இந்த ஏர்பிளேன்ஸும் டெவலப் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இதனோட யூனிக் ஃபீச்சர் என்னென்னா சூலூருடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். ஸோ அதை வந்து இவங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ அந்த ஆக்டிவ் ரன்வே வந்து இவங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கில். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் பார்க். இது வந்து வரப்பட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. டிட்கோ அண்டு சிப்காட் வந்து ஜாயிண்ட்லி டெவலப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரோ அப் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை ஏரோஸ்பேஸ் பார்க் லிமிடெட், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டிட்கோ கீழே கூட ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கல். ஸோ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. ஏரோ அப் அப்படிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர். ஸோ லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரோ அப்புங்கிறது ஸ்ரீபெரும்புதூர். டிஃபென்ஸ் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங்னா வரப்பட்டி கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி. ஸோ டிகேசி அப்படின்னு சொல்லக்கூடியது டிட்கோ தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. 870 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இன் செங்காந்தகுளம், அதுக்கப்புறம் மேல்மலிகைப்பட்டு வில்லேஜஸ் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ரிசர்ச் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது அகாடமியா, இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப், கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து கொலாபரேட் பண்ணக்கூடிய ஒரு எக்கோ சிஸ்டம். டிட்கோ தான் நோடல் ஏஜென்சி, சரிங்களா. கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இந்த பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு ரிசர்ச் பார்க் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்பிவி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு எமர்ஜிங் செக்டார் சீட் ஃபண்ட் TNESSF அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ 500 crore வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும், சரிங்களா. ஸோ அதை வந்து செபி ரிஜிஸ்டர்ட் கேட்டகரி 1
வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய இது ஸ்பான்சர் பை டிட்கோ அண்ட் டைடல். சரிங்களா, அந்த 500 crore வந்து டிட்கோ அண்ட் டைடல் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. மேனேஜ் பண்ணக்கூடியது டிஎன்ஐ எஃப்எம்சி தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ மேட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கான்செப்டை ப்ரொமோட் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபண்டுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா, ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், டீப் டெக்கு, இ-காமர்ஸ், மொபிலிட்டி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அக்ரி, லைஃப் சயின்சஸ், ஃபின்டெக், ஸ்பேஸ் டெக். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸ் ஏரியாஸ். நெக்ஸ்ட் வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிட்கோ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் மேனுஃபேக்சரிங்க்கு. சரிங்களா, ஸோ டிட்கோ வந்து இன் பார்ட்னர்ஷிப் வித் குளோபல் மேஜர்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டசால்ட் சிஸ்டம்ஸு, ஜி ஏவியேஷன், சிமெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய டைப் பண்ணி 600 crore ரூபீஸில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான டைப் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் டேன்கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது டசால்ட் சிஸ்டம்ஸ் சீஃப் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருப்பா. அப்படி தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் டான்சாம், இது வந்து சீமென்ஸ் இண்டஸ்ட்ரியல் சாஃப்ட்வேர் லிமிட்டடோட. நெக்ஸ்ட் வந்து டாம்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது வந்து ஜி ஏவியேஷனோட டைப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்னை ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து டிட்கோ, அதுக்கப்புறம் ஐடிபிஓ. ஸோ இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி தான் டிஎன்டிபிஓ. ஸோ அவங்க தான் வந்து சென்னை ட்ரேட் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைடல் பார்க் தான் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வல்லம் வடகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ரேட்டர் ஆன் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் ஆப்ரேட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ப்ராஜெக்ட். ஸோ நாகமங்கலம், தெங்கனிக்கோட்டை, ஸோ தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி, இவங்களாம் வந்து அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் என்னென்ன எஸ்பிவி இருக்குது கம்பெனி, இதெல்லாம் வந்து யார் யார் இருக்காங்கன்றது கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டெப்த்தெல்லாம் இதுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐஇஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 500 crore ரூபீஸில் தமிழ்நாடு ஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்கோ சிஸ்டம் கிரியேஷனுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். டிட்கோ தான் நோடல் ஏஜென்சி. ஸோ அதே மாதிரி பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பைப்லைன், அதுக்கப்புறம் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கான நோடல் ஏஜென்சியும் டிட்கோ தான். சரிங்களா, சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட். ஸோ தமிழ்நாடு வந்து பைனியர் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி 2023 இந்த பாலிசியை ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். சரிங்களா, 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. 2.30 crore டொமஸ்டிக் பைப்டு நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன்ஸ் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஓவர் 8 years. ஸோ 8 வருஷத்தில் இவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஃபீடர்ஸ் டு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கான ஒரு ஃபீடர்ஸாக இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட டிட்கோ வந்து முடிஞ்சுங்க. டிட்கோக்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது டிஐஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னென்னா, இவங்க வந்து ஒரு பேங்க் மாதிரி. சரிங்களா, 1949 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ப்ரொமோட் பண்ணணும். எது எப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ 90% ஆஃப் டிஐசியோட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து எம்எஸ்எம்ஐக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸுடைய ஒரு முக்கியமான ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனாக டிஐஐசி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ லாஸ்ட்டு 22 years, ஸோ சின்ஸ் 2003 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டு வராங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம். ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அசட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2789.81 crore ரூபீஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ அப் டு டேட் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஃபின்டெக் என்பிஎஃப்சிஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனுக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீட்ஸ் ஸ்கீம். சரிங்களா, நியூ ஆண்டர்ப்ரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதும் இவங்க தான்.
கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஆஸ்பைரிங் எஜுகேட்டட் யூத்துக்கு டு பிகம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்குறதுக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 5 to 10% இருக்கும். ஸோ 25% கேபிட்டல் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனாக இருந்தால் அடிஷனல் 10% ஆஃப் கேபிட்டல் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீலிங் வந்து 75 lakh வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆஃப் 3% ப்ரொவைட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து அண்ணா அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் சரிங்களா. இது வந்து எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இதுவும் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் தான். ஸோ கேபிட்டல் சப்சிடி 35% சரிங்களா. ஸோ நீட்ஸில் 25%, அண்ணா அம்பேத்கர் ஸ்கீமில் ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 35% ஆஃப் கேபிட்டல் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸோ அப் டு 10 years சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பில் டிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய ஒரு கான்ட்ராக்டர்ஸ் சரிங்களா. ஸோ ரிஜிஸ்டர் கான்ட்ராக்டர்ஸ் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், டான் டிரான்ஸ்கோ, டிஎன்பிடிசிஎல், சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி, டிடபிள்யூஏடி சரிங்களா. ஸோ இவங்களுடைய அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது ஒரு பில் டிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டி, அதுவும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக கிரெடிட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 59 crore வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித்தவுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி சரிங்களா. ஸோ அதேமாதிரி டிஏஇசி ஆன்போர்ட் ஆன் டு தி TREDS அதாவது தமிழ்நாடு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்ரிவேஷன் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இதில் அப்ரிவேஷனில் கேட்கலாம் தமிழ்நாடு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஸோ டு டேப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்வர்ட் ஏரியா சப்சிடி அண்ட் ஸ்பெசிஃபிக் த்ரஸ்ட் செக்டார் சப்சிடி சரிங்களா. கேபிட்டல் சப்சிடி ஆஃப் 20%, 25%, மேக்ஸிமம் 150 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பேக்வர்ட் பிளாக்ஸில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து 5% பேக் ஹண்ட்ரட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ அது வந்து 2 மைக்ரோன் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்கு கொடுக்குறார்கள். மேக்ஸிமம் 25 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ. ஸோ 2012 இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு வருது தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு லிமிடெட் டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் 1979 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஒரு 2 ஃபேக்ட்ரி. ஸோ அதாவது யூனிட் 1 அப்படிங்கிறது புகழூர் கரூரில் இருக்குது. ஸோ அது வந்து 1985 வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2016 யூனிட் 2. ஸோ யூனிட் 2 அப்படிங்கிறது இது வந்து திருச்சிராப்பள்ளியில் முண்டிப்பட்டி வில்லேஜ் மணப்பாறை தாலுக், முண்டிப்பட்டி வில்லேஜ் மணப்பாறை தாலுக் திருச்சிராப்பள்ளியில் இந்த யூனிட் 2 வந்து 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த டிஎன்பிஎல் அப்படிங்கிறது 3rd largest பேப்பர் மில் இன் கண்ட்ரி. அதேமாதிரி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் பேப்பர் இன் இந்தியாவும் டிஎன்பிஎல் தான் சரிங்களா. ஸோ இவங்க சிமெண்ட் பிளான்ட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லொக்கேஷன் கொடுக்கல, ஆனால் சிமெண்ட் பிளான்ட்டும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து விண்ட் ஃபார்ம்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க கரண்ட் ஜென்ரேஷன் பவர் ஜென்ரேஷனுக்காக சரிங்களா. 35.5 மெகாவாட்டில் தேவர்குளம் பெருங்குடி திருநெல்வேலியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ சர்ப்ளஸ் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு யூனிட் 2 டிஎன்பிஎல்லுடைய யூனிட் 2 சரிங்களா. ஸோ அது வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு மூலமாக எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிட்டெடுக்கும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த சர்ப்ளஸ் பவர் யூனிட் 2 ஜென்ரேட் பண்ண சர்ப்ளஸ் பவர் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த டிஎன்பிஎல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா 35.32%, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸு 4.06% ஷேர்ஸும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ யூனிட் 1 ஸ்டீம் அண்ட் பவர் சிஸ்டம்ஸ் ரிவாம் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் கரண்டாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி 1 மெகாவாட் ரூப் டாப் சோலார் பேனல்ஸு யூனிட் 1 and 2 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கும் சரிங்களா. நியூ டிஷ்யூ பேப்பர் மிஷின் அது வந்து யூனிட் 2 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது லொக்கேட் யூனிட் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முண்டிப்பட்டி வில்லேஜ் மணப்பாறை தாலுக் திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடியதில் நியூ டிஷ்யூ பேப்பர் மிஷினும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அதேமாதிரி 2% ஆஃப் ஏவரேஜ் நெட் ப்ராஃபிட் அதாவது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதேமாதிரி சிஎஸ்ஆர் மாதிரியே சிஇ ஆர் கார்பரேட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி சரிங்களா. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டட் வாங்கினா முக்கியமான அவார்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட்ஸ் 2024 வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் பீகாக் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு பை இன்ஸ்டியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் யூனிட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன் அவார்டு 25th CAA நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டில் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டான்சம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் 11 February 1976 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் டிட்கோ. ஸோ கம்ப்ளீட்டாக டிட்கோ கீழே இருக்கக்கூடியது டான்சம் சரிங்களா. ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டப்போ 1976 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டப்போ ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் டிட்கோ கீழே இருந்திருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டான்சம் பிகம் கவர்மெண்ட் ஓன்ட்
பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் 31/12/1994 கவர்மெண்ட் ஓன்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா, 2 சிமெண்ட் பிளான்ட் இருக்குது அரியலூரில், அதுக்கப்புறம் ஆலங்குளம் விருதுநகரில் இருக்குது. சரிங்களா, ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் இவங்க சிமெண்ட்டை சேல் பண்ணுவாங்க. அதேமாதிரி பிரைமரி சப்ளையர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இந்த அப்ரிவேஷனும் ஒரு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ டிஆர்டிஏக்கான அப்ரிவேஷன் கேட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இவங்களுக்கும் ஒரு பிரைமரி சப்ளையர், சிமெண்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிரைமரி சப்ளையரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். சரிங்களா, ஸோ அதேமாதிரி ஸ்டேட் நோடல் ஏஜென்சி அம்மா சிமெண்ட் சப்ளை ஸ்கீமே. ஸோ உங்களுக்கான ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ உங்க 2 பிராண்டில் சிமெண்ட் செல் பண்ணிட்டு வராங்க. அரசு வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. வலிமை சிமெண்ட் 16/11/2021 அன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி நெக்ஸ்ட் அம்மா சிமெண்ட் சப்ளை ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5/1/2015 அன்றைக்கி லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ கன்செஷனல் ரேட்டில் சிமெண்ட் சப்ளை பண்ணுவாங்க. 7 சிமெண்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து ப்ரோக்யூர் பண்ணி ஒரு பேக் பார்த்தீங்கன்னா 216 ரூபீஸ்க்கு, 216 ரூபீஸ்க்கு ஒரு பேக் சேல் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 750 பேக்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். அதாவது நியூ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்னா 750 பேக்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஆனுவல் இன்கம் less than 3 lakh இருக்கணும். அதேமாதிரி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா 10 to 25 பேக்ஸ் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அம்மா சிமெண்ட் லைம்ஸ்டோன் மைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது அந்த சிமெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். ஸோ அப்போ அதுக்கான மைன்ஸ் அரியலூர் அண்டு ஆலங்குளம் விருதுநகரில் இருக்குது. சரிங்களா, ஸோ டான்சம் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பட்ஜெட் 2024 பார்த்தீங்கன்னா டான்சம் எம்சாண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான அனௌன்ஸும் சொல்லியிருப்பாங்க. 500 மெட்ரிக் டன் per hour. சரிங்களா, ஸோ எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு 25 crore rupeesல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி 2024 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஎன் தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா, ஸோ டிஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1974 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக 1974 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ அதாவது 5236 acres ஆஃப் லேண்ட் இன் வலிநொக்கம், அதுக்கப்புறம் கடலடி தாலுக். சரிங்களா, ஸோ இந்த ஏரியாவில் இந்த சால்ட் பிளான்ட் இருக்கும். ஸோ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1976 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் கிரேட் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ இதில் 70% குளோர் ஆல்கலி இண்டஸ்ட்ரீஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மீதி 30% நமக்கு பிடிஎஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அதை ஃபோர்ட்டிஃபை பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி, ஸோ அயோடைஸ் சால்ட்டு அதுக்கப்புறம் டபுள் ஃபோர்ட்டிஃபை சால்ட் அப்படின்னு சொல்லி அதை வேல்யூ ஆட் பண்ணி பிடிஎஸ் மூலமாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 30%, ரிமைனிங் 70% குளோர் ஆல்கலி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணிடுறாங்க. சரிங்களா, அயோடைஸ்டு சால்ட். சரிங்களா, ஸோ அதுக்கான ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/2/24/2006 வாங்கியிருப்பாங்க. பிடிஎஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உடைய ஒரு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம், யூனிவர்சல் அயோடைசேஷன் ஆஃப் சால்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான். டபுள் ஃபோர்ட்டிஃபை சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அயன் அண்டு அயோடின் ரெண்டுமே ஃபோர்ட்டிஃபை பண்ணப்பட்ட சால்ட்டு தான் டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட்டு. நூன் மீல் சென்டர்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடியதும் டபுள் ஃபோர்ட்டிஃபை சால்ட்டு தான் சப்ளை பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி நெய்தல் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சால்ட்டும் கோஆப்ரேட்டிவ் அவுட்லெட்ஸ், ஸோ அமுதம் அவுட்லெட்ஸ் மூலமாக சேல் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நியூ சால்ட் ரிஃபைனரி வலிநொக்கம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸோட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாடா ட்ரஸ்டோடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 2017. நெக்ஸ்ட்டுங்களா, சரிங்களா, ஸோ அந்த டிஎன்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு ISO 9001 2015 சர்டிஃபைட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி FSI கிட்ட இருந்து குவாலிட்டி அந்த அயோடைஸ் சால்ட் டபுள் ஃபோர்ட்டிஃபை சால்ட்டுக்கான குவாலிட்டி ப்ரொடக்ஷனுக்கான லைசன்ஸும் இவங்க வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட், தமிழ்நாட்டுடைய ஆனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட் பார்த்தீங்கன்னா 24 lakh மெட்ரிக் டன் 9 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுக்கான, ஸோ தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் போர்ட். ஸோ இது மூலமாக இந்த சால்ட்டு அவங்களுக்கு ஒர்க் இல்லாத டைமில் October to December டைமில் ஒர்க் இருக்காதுல, ரெய்னி சீசன். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு 5,000 rupees பர் ஆனத்துக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க சின்ஸ் 2022 இருந்து. சரிங்களா, ஸோ இதோட நமக்கு இண்டஸ்ட்ரி பாலிசி கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு பாலிசியில் பார்க்குறோங்க.